ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசிக்கு 2025 குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். அவர் மே மாதம் 14ஆம் தேதி 2025 மே 14 அன்னைக்கு ரிஷப ராசியிலேருந்து பயிற்சியாகி ராசிக்கு, அதாவது தனுசு ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றாரு. இந்த பயிற்சியாகி வரக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ தனுசு ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல, அதாவது இந்த ராசியை சப்தம பார்வையில் பார்க்கக்கூடிய நிலையில் குரு பகவான் பயிற்சியாகி வரார். இதுவரையும் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கையில் பல கஷ்டங்கள் கொடுத்துருப்பார். பண விஷயங்களில் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா குரு தனக்காரகர். அந்த தனக்காரர்களே 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கும்போது கடன், வம்பு, வழக்கு, எதிரிகளால் தொல்லை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அதே போல் வேலையில் பிரச்சனை, இப்படி பல விஷயங்கள் கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு, உடல்நலம் பாதித்ததுனால மனசுக்கு கஷ்டம், அதோட உடல்நிலை பாதிப்புனால மருத்துவ செலவு, பண விரயம் இதெல்லாம் உண்டாயிருக்கும். நிறைய பேருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய ராசியில் தனுசு ராசிக்காரங்களும் ஒரு ராசி. அது ஏன் அப்படின்னா அது காலபுருஷனுக்கு 9வது ராசி. 9வது ராசிங்கையில் பயணங்கள் அதிகம் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே பயணங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ 7ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பயிற்சியாகி வந்தோடனே பார்த்தோன்னே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு இடம்பெயர்ச்சி இருக்கும். 7ல் குரு பகவான் இருக்கார் அப்படின்னாவே ராசியை பார்க்குறாரு. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய நிலையில் குரு பகவான் வந்துட்டார். ஏன்னா குரு பார்வை கூடிய நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சப்தம பார்வை, நேருக்கு நேராக குரு தான் நிற்கிறாரு. உங்களுக்கு எதிரில் வரவங்க அத்தனை பேருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க, உயர்ந்த மனிதர்களாக இருப்பாங்க, செல்வாக்கான மனிதர்களாக இருப்பாங்க. நீங்கள் எதை தேடினாலும் அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நல்ல குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏன்னா குருவோட குணம் நல்ல குணமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாக வருவாங்க. அந்த ஆலோசனை நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கோயில்களுக்கு அதிகம் போய் தெய்வ தரிசனம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் குருவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குருன்னா கோயில், கோயிலுன்னா கடவுள், தெய்வம். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். தெய்வ பலம் அதிகரிக்கும். தெய்வீக சம்பந்தப்பட்ட ஆள்கள் உங்களோட தொடர்பு கொள்வாங்க. ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டாகும். ஆன்மீக விஷயங்களில், கோயில் விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய நிலை உண்டாகும். 7ஆம் இடங்கிறது பயணத்தை சொல்லும். 7ஆம் இடத்துக்கு பயணத்தை சொல்கிற இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக கோயில், தீர்த்த யாத்திரை, இந்த மாதிரி அதிகம் பயணம் செஞ்சு கோயில்களுக்கு போகிறது, வேண்டுதல்களை நிறைவேற்றுறது, இதெல்லாம் செய்யக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும், திருமணம் நடக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடித்த மணமகள் அமைவாங்க. நல்ல குணம் உள்ளவங்களாக அமைவாங்க. செல்வாக்கோட இருக்கிற மணமகள் அல்லது மணமகன் அமைவாங்க. அதே போல் 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழிலில் வச்சு சொல்லக்கூடிய இடம். இது கூட்டு தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் இணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே போல் நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல உங்களோட சக ஊழியர்கள் உங்களோட நல்ல நட்போடு இருப்பாங்க. அவங்களால உதவிகள் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்க தலைமை
உங்களுக்கு மேலே இருக்கிற மேலதிகாரிகளோட உதவி கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். அதே போல் 7ஆம் இடங்கிறது வாடிக்கையாளராக சொல்லக்கூடியது. இப்போ தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக நல்ல வாடிக்கையாளர் வருவாங்க. அதே போல் தொழில் வியாபாரம் வந்து நல்ல நிலைக்கு வரும், நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ குரு பகவானோட பார்வையை நம்ம பார்க்கணும். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை விஷயமா அல்லது தொழில் வியாபார விஷயமா ஏதோ ஒரு இடமாற்றம் உண்டாகும். ஏற்கனவே இருக்கிற வேலையில் இருந்து வேறு இடத்துக்கு மாறுற மாதிரி இருக்கும். இடமாற்றங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். வீடு மாற்றம், அதே போல் செய்யக்கூடிய வேலையை சில பேர் மாற்றி செய்கிறது, இதெல்லாம் வந்து இப்போ மாற்றங்கள் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதே போல் அவருடைய பார்வை பலனை இப்போ வந்து சொல்லலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்குறாரு. அது வந்து அவருடைய 5ஆம் பார்வை. 7ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறாரு. அவருடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படி 11ஆம் இடத்தை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் பார்க்கையில் உங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைக்கும். உங்களை விட வயது கூடின நட்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மூத்த சகோதரர்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். மூத்த சகோதரர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு அண்ணனே இல்லை, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அண்ணனே இல்லைனாலும் அண்ணன் மாதிரி வயசில் உள்ளவங்களோட உதவிகள் கிடைக்கும். அவங்களுடைய நட்பு, புதிய நட்புகள் உண்டாகும். நல்ல நண்பர்கள் அமைவாங்க. நண்பர்களால் உதவிகள் இருக்கும். அதே போல் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அதனால தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல வருமானம், நல்ல வளர்ச்சி இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு கூடுதலான சம்பள உயர்வு இருக்கும். இப்படி 11ஆம் இடத்துல கூடுதலான உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அதே சமயத்தில் வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய நிலை வரும். அதே போல் 11ஆம் இடங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கிறதுனால நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் வந்து எல்லாத்துலேயும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ராசியிலே உருகுது. ராசிங்கிறது உங்களுக்கு தனுசு ராசியாக இருக்கிறதுனால தனுசு ராசியே ஒரு ஆன்மீக ராசி. அதே போல் தனுசு ராசி வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக இருக்கிறதுனால வெளிநாடு பயணம், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அதிகம் வரும். அதே சமயத்தில் ஆன்மீக விஷயங்கள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும். அதே போல் உங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடைக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். இது இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் ஒரு கிளை நிறுவனம் தொடங்குறது, அதே போல் அதிகப்படியான வருமானம் வர மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறது, இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பார்க்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடங்கிறது தெய்வீக ஸ்தானம், சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அதே போல் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே போல் அது வந்து தகவல் தொழில்நுட்பத்தை சொல்லக்கூடியது, கம்யூனிகேஷனை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் சகோதரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம், சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அதே போல் 3ஆம் இடங்கிறது டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வேலை சம்பந்தமாகவோ இல்லை
வியாபார சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கு நடக்கும், அக்ரிமெண்ட்டு நடக்கும். அப்படி இல்லைன்னா வீடு, இடம், நிலம் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டு விஷயம் உங்களுக்கு நடக்கும். அக்ரிமெண்ட்டு நீங்கள் உங்கள் பேரில் அக்ரிமெண்ட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். சிலர் வந்து புதிய வங்கிகளில் வந்து அக்கௌண்ட் தொடங்கி அந்த அக்கௌண்ட்னால் உங்களுக்கு அதிக வருமானங்கள் உண்டாகும். அதே போல் இந்த 3ஆம் இடங்கிறது ஜெய வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இதுவரையும் நீங்கள் மற்றவங்க ஆலோசனை கேட்டுட்டு இருந்தாலும் இப்போ நீங்களே துணிச்சலாக பல முடிவுகளை எடுத்து அதனால் வெற்றியை அடையக்கூடிய ஸ்தானமாகவும் இந்த 3ஆம் இடம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு புதிய எலக்ட்ரானிக் சாதனங்கள் லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், மொபைல் இந்த மாதிரி புதிய சாதனங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த குரு பயிற்சியில் உண்டாகும். அதே போல் ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்துகிற தகவல் தொழில்நுட்ப சாதனங்களால் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு நல்ல தகவல்களை தரக்கூடிய விஷயம். அதில் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய காலமாகவும் இருக்கும். சில பேருக்கு இந்த இடத்துல 3ஆம் இடம் ஜெயஸ்தானமாக இருக்கிறதுனால வெற்றிகள் வந்து எளிதாக கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் எதுலேயுமே வெற்றி பெறுற மாதிரி இருக்கும். பல நாள் தடைப்பட்ட முயற்சியே செய்ய முடியல, எந்த முயற்சி செஞ்சாலும் தடை வருது அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி போகும், தடைகள் விலகும். அதே சமயத்தில் 3ஆம் இடங்களில் எப்போவுமே வந்து ஒரு இடமாற்றம், சின்ன இடமாற்றத்தை குறிக்கும். அதனால் நீங்கள் அதிக அளவு வெளியூர், வெளிநாடு போகிறனா கூட இருக்கிற இடத்துல, நீங்கள் லிவிங் பிளேஸாக இருக்கிற இடத்துல கூட ஒரு சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். சில பேர் இருசக்கர வாகனமே இல்லாதவங்களுக்கு புதுசாக இருசக்கர மோட்டார் சைக்கிள் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். 2 வீலர் இப்போ வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த மாதிரி 2 வீலர் வாங்குவீங்க. ஏற்கனவே வந்து வச்சுருக்கிற 2 வீலரை மாற்றிட்டு புதுசாக நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். அதே போல் உங்களுக்கு புதிய அளவுக்கு நிறைய நண்பர்கள் சேர்ந்து உங்களுக்கு நட்பு வட்டாரம் வந்து அதிகரிக்கும். அதுலேயும் இளைய நட்பு வட்டாரம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். இப்போ இந்த குரு பகவான் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றதுலே உங்களுக்கு வந்து குரு பகவான் ராசியை பார்த்துடுறாரு. ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறாரு. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.